அடுத்ததாக திரு தேவராஜ் ஐயா நெய்க்குளம் அங்கேருந்து வராங்க. ஒவ்வொரு கருத்தரங்கத்துலேயும் தவறாமல் காலையிலேருந்து வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசாமல் போக மாட்டாங்க. சிறப்பான கருத்துக்கள். அவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், ஆனால் கருத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் அவங்களுடைய கருத்தை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமண பொருத்தத்திற்கு முத்தான டிப்ஸ். ஏழாம் அதிபதியும் சுக்கிரனையும் ஒரே நேரத்தில் கோச்சார குரு தொடர்பு கொள்ளும்போது திருமணம் 100% நடக்கும். அதே போல் பெண்ணுக்கு 7ஆம் அதிபதியும் செவ்வாயையும் ஒரே சமயத்தில் கோச்சார குரு தொடர்பு கொள்ளும்போது திருமணம் நடக்கும். அதுபோல் இருவரில் ஒருவரை கோச்சார குரு தொடர்பு கொள்ளும்போது 70% திருமணம் நடக்கும். பிறந்த ஜாதகத்தில் கேதுவை கோச்சார குரு ஒரு கட்டம் தாண்டிய பிறகு திருமணம் செய்தால் நல்லா இருக்கும். கேதுவை கோச்சார குரு தொடும்போது திருமணம் செய்தால் பிரிவினை பிரச்சனை ஏற்படும். கர்ம நட்சத்திரம் அஸ்வினி, மிருகசீரிஷம், திருவாதிரை, ஆயில்யம், பூரம், அஸ்தம், சித்திரை, உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் திருமணம் தாமதம். அப்படி திருமணம் நடைபெற்றால் திருப்தியின்மை ஏற்படும். கலப்பு திருமணம், மதம் மாறி திருமணம் 7ஆம் அதிபதியுடன் செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்று அவர்கள் அமர்ந்த ஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ கலப்பு திருமணம் நடைபெறும். காதல் திருமணம் அம்சத்தில் காதல் திருமணம் சூரியனுக்கு 6 8 சந்திரன் இருந்தால் கலப்பு திருமணம். 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சந்திரன் சாரத்திலோ அல்லது சுக்கிரன் சாரத்திலோ சேர்க்கை பெற்றால் காதல் திருமணம் இருவீட்டார் சம்மதத்துடன் நடக்கும். 5ஆம் அதிபதி 5 7 அதிபதி செவ்வாய் அல்லது சனி நட்சத்திரத்தில் இருந்தால் அல்லது ராகு கேது நட்சத்திரத்தில் இருந்தால் இணைவு பெற்றால் பெற்றோரை எதிர்த்து திருமணம் நடைபெறும். அல்லது மாற்று மதமாகவும் இருக்கலாம். பிரிவு விவாகரத்து உடைப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு பிரிவு விவாகரத்து ஏற்படும் அதிகம். உடைப்பட்ட நட்சத்திரம் என்பது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இது உடைப்பட்ட நட்சத்திரம். உடைப்பட்ட நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி உடைப்பட்ட நட்சத்திரத்தில் இருந்தாலும் பிரிவு விவாகரத்து ஏற்படலாம். அதுபோல் லக்ன புள்ளி உடைப்படாத நட்சத்திரத்தில் இருப்பவரை சேர்த்தால் பிரச்சனை இல்லை. லக்னாதிபதி உடைப்பட்ட நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த பலனை. அதனால் லக்னாதிபதி உடைப்படாத நட்சத்திரத்தில் இருப்பவரை சேர்க்க வேண்டும். திருமண வாழ்க்கை இல்லாத ஜாதகம் 2இல் கேது இருந்து 2ஆம் அதிபதி நீசமடைவது
ஏழில் கேது இருந்து 7ஆம் அதிபதி நீச்சம் அடைவது. 2 7இல் சனி அமர்ந்து அல்லது லக்னத்துக்கு அல்லது ராசி 2 7இல் சனி அமர்ந்து சுபர் பார்வை இல்லாத இருந்தால், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டு இருந்தால், 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் 10ஆம் இடமும் சனி கேது இணைவு பெற்றால் இவர்களுக்கு திருமணம் என்பது கேள்விக்குறி. கேது திசையில் திருமணம் செய்யக்கூடாது. கேது ஆணுக்கு சுக்கிரன் வீட்டில் கேது இருந்தாலும் அல்லது சுக்கிரன் நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் திருமணம் செய்யலாம். கேது திசையில் திருமணம் செய்யலாம். பெண்ணுக்கு செவ்வாய் வீட்டில் கேது இருந்தாலும் அல்லது செவ்வாய் நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் கேது நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாம். ஆணுக்கு சுக்கிரனுடன் கேது, பெண்ணுக்கு செவ்வாயுடன் கேது திசையில் திருமணம் செய்யக்கூடாது. திசாசந்தி என்பது 11 மாதம் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மேல் போனால் திருமணம் செய்யலாம். தலைச்சனுக்கு தலைச்சன் திருமணம் செய்யக்கூடாது என்பது ஆணி மாதத்தில் பிறந்தவருக்கு தான், மற்றவருக்கு இல்லை. 1 3 5 7 11இல் லக்னம் இணைக்கவும். ஒரே லக்னமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பார். இருவரும் சிம்ம லக்னம் மட்டும் இணைக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி வலுப்பெற்றால் 4ஆம் ஸ்தானம் வலுப்பெற்றாலும் வேலைக்கு செல்லும் மனைவி கிடைக்கும். சனி திக்பலம் பெற்றவருக்கும் வேலைக்கு செல்லும் மனைவி கிடைக்கும். புத்திர பாக்கியம், புத்திர தடை 5 10 வலுப்பெற்றால் புத்திர பாக்கியம் உண்டு. இதில் சுபகிரகம் இருக்க வேண்டும். 5இல் ராகு கேது இருந்தால் அதிக பாதிப்பு. 5இல் சனி செவ்வாய் இருந்தாலும் பாதிப்பு. அஞ்சில் குரு சந்திரன் இருந்தால் அதிக பாதிப்பு. பிறந்த நாளில் சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தில் கோச்சார குரு வரும்போது திருமணத்திற்கு முன் நடத்தை சரியில்லாதவர். லக்னத்துக்கு குரு சுக்கிரன் இருப்பவர் மட்டும். சூரியன் ஆட்சி உச்சம் நட்பு வீட்டில் குரு சுக்கிரன் சந்திரன் இணைந்து இருந்தால் அரசு தேர்வு, அரசு வேலை கிடைக்கும். 6 8 12 வலுத்த கோள்கள் திசாபுத்தியில் மாற்றம், வேலைக்கு மாற்றம் ஏற்படும். 3ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் பகை நீசம் இருந்தால் வெளிநாட்டில் பணம் சம்பாதித்து அது அழித்து விடுவார். லக்னாதிபதி பலமாக இருந்து 6ஆம் அதிபதி பலம் இழந்தால் ஜாதகர் வெற்றி பெறுவார் வழக்கில். லக்னாதிபதி பலம் இழந்து 6ஆம் அதிபதி பலமாக இருந்தால் எதிரி வெற்றி பெறுவான். 4 9 சேர்க்கை பெற்று சுக்கிரன் வலுத்தால் திசையில் வாகனம் வாங்கலாம். 9ஆம் அதிபதி திசையில் வாகனம் வாங்கக்கூடாது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர், பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஓடி போய் திருமணம் செய்வார்.
அல்லது பூசணத்திற்கு அவர்களாகவும் இருக்கலாம், பூசணத்திற்கார அவர்கள் ஜாதகராகவும் இருக்கலாம். ஏழில் சனி உள்ளவர்கள் இது வீட்டில் துர்மரணம் அடைந்த வீட்டில் தான் திருமணம் செய்வார்கள். காலபுருஷனுக்கு முதல் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற சந்திரன், இரண்டாவது கேந்திராதிபதி தோஷம் பெற்ற சுக்கிரனும் இருவரும் சேர்ந்தால் திருமணம் தாமதம் அல்லது திருமணம் ஆனால் வாழ்க்கை சரி இருக்காது. ஏழாம் அதிபதியும் சந்திரனும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் டைவர்ஸ் அல்லது இருவரையும் தொழில் மூலம் பிரிந்து இருப்பார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. பாருங்க, திருமணம் நடக்கக்கூடிய காலம் யாருக்கு நடக்காது, வாங்கணும் யாருக்கு வாங்கக்கூடாது, எப்படி வாங்கலாம், ஓடி போகிற ஜாதகம் எது, அப்படியே ஒரு ஜாதகத்தை ஒரு சுற்றிட்டு வந்துட்டார். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட முத்துக்கள். சரிங்களா? சனியை பற்றி பேசினார், ஐயாவே சொல்லிட்டாரு திருமணம் அடைஞ்ச குடும்பம் இல்லைன்னா கொஞ்சம் தாமதமான திருமணம் அப்படின்ட்டு. அதே மாதிரி சனியை பற்றி பேசும்போது 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் எல்லாருக்குமே திருமணம் ஆயிருக்கும். 100க்கு 80% வேணால் எல்லாருமே எடுத்து பாருங்கள். 7.5 சனியை கண்டு எல்லாருமே பயந்து ஓடுவீங்க. ஆனால் 7.5 சனியில் தான் கண்டிப்பாக திருமணமே எல்லாருக்குமே நடக்குது. ஏன்னா வாழ்க்கைன்னா என்னன்னு காட்டணும் அப்படிங்கிறது சனி பகவான் விரும்புவார். அதனால தான் அந்த காலகட்டத்தில் திருமணத்தை பண்ணி வச்சு உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வார். அதே மாதிரி ஐயா சொன்னார், திருமணம் நடக்காத ஜாதகம் அல்லது தாமதமான திருமணம் ராகோட செவ்வாய் நெருங்கிய டிகிரியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, இல்லைன்னா திருமணமே ஆகிறது இல்லை. நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அது இந்த விதியை பார்த்துக்கோங்க. ரொம்ப சிறப்பாக வந்து பலன் சொன்னனால ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எங்களுடைய சங்கத்தின் தலைவர் தந்தை திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார்.